ஹாய், என்ன அரிசி ஊற வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸான நீர் உருண்டை தான். நம்ம டெல்டா பக்கம் இந்த நீர் உருண்டை ஒரு முக்கியமான ஸ்நாக்ஸில் ஒன்று. எப்போ அம்மா இட்லிக்கு ஊற வச்சாலும் எப்போயாவது தான் இது செஞ்சு தருவாங்க. இந்த நீர் உருண்டை இட்லிக்கு ஊற வைக்கும்போது கொஞ்சம் மாவு எடுத்து செஞ்சு தருவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இந்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் நைஸாக இதை வந்து கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. 90s கிட்ஸோட பெரும்பாலான ஸ்நாக்ஸில் இதுவும் ஒரு விஷயம். ஏன்னா அப்போல்லாம் வந்து எந்த ஒரு பீஸாவோ பர்கரோ சாண்ட்விச்சோ இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ கிடையாது. இந்த மாதிரி மாவு அரைக்கும் போது அப்பப்போ செஞ்சு தர்றது தான் ஸ்நாக்ஸே. அப்போ இதுவே வந்து அபூர்வமாக இருக்கும். சில பேருக்கு இட்லி தோசையே அபூர்வமாக இருக்கும். ஸோ அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா, நான் போடுற வீடியோவை என்னோடய டாட்டர் பார்த்துட்டு, அம்மா நானும் நிறைய சாமி கதைலாம் எனக்கு தெரியும், நானும் வந்து காட் ஸ்டோரிஸ் வந்து சொல்லலாமா உங்கள் ஷார்ட்ஸில் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சொல்லலாம், ஒரு நாள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி எனக்கே தெரியாமல் என் ஃபோன் எடுத்து குட்டியாக காடோட ஸ்டோரியை அவங்க சொல்லியிருக்காங்க போல். எனக்கு தெரியல. நான் ஓப்பன் பண்ணி பார்த்து என்னடா வெறும் செல்ஃபியாக இவங்க வீடியோஸ் எடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களோட சொன்ன வீடியோவை அவங்க வந்து எனக்கு யூடியூப்பில் போடுறீங்களா எனக்காக அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் போடுறேன். ஸோ அவங்க குட்டீஸ் தான். அதனால் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் பேர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லை அந்த ஸ்டோரி ரிலவெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. அவங்க குட்டீஸுன்றதுனால அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக சொல்ல முடியாது. ஆனால் இந்தளவு பர்ஃபெக்ஷனாக சொன்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவோ கதைகள் பார்க்குற இடத்துல இந்த காலத்தில் கடவுளுடைய கதைகள்லாம் வந்து அவங்க விரும்பி கேட்குறாங்கன்னா அது எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நான் வந்து தொடர்ந்து ஷார்ட்ஸில் வந்து எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் வந்து அவங்க சொன்ன குட்டி ஸ்டோரிஸ் போடுறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் யாரும் எதுவும் நினச்சிக்க வேணாம். ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிற வீடியோ. பாய்.